வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஏதிலிக் குருவிகள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை பத்தி தான் பார்க்கவிருக்கின்றோம். இதனை இயற்றியவர் அழகிய பெரியவன். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை சேர்ந்தவர் தான் அழகிய பெரியவன். இவருடைய இயற்பெயர் அரவிந்தன். புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற பல படைப்புகளை இவர் படைத்திருக்காரா. தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003 தமிழக அரசோட விருது பெற்றிருக்கிறார். அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராகவும் பணிபுரிகிறாரு. குறடு, நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், உனக்கும் எனக்குமான சொல், அரூப நெஞ்சு ஆகிய கவிதை தொகுப்புகளும், மீள்கோளம், பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் இவருடைய படைப்புகளில் ஒன்று. வாங்க இப்போ கவிதைக்குள்ள போகலாம். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும், கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்குநாங்குருவி கூடுகள், காற்றிலாடும் புல் வீடுகள், மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுக்கள், மண்ணின் மார்பு சுரந்த காலமது, வெட்டுண்ட மரங்கள், வான் பொய்த்தது மருகியது மண், ஏதிலியாய் குருவிகள் எங்கேயோ போயின என்று கூறியிருக்கிறாரு. வாங்க இப்போது இதற்குரிய பொருளை பார்ப்போம். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூற முடியவில்லை. இந்த வரிகளுக்கு என்ன பொருள்னா, முன்பெல்லாம் குருவிகளும் கூடுகளும் நம்மளால போற வழியெங்கும் பார்க்க முடியும். ஆனா இப்போ அதிகமா குருவிகளையும் கூடுகளையும் நம்மளால பார்க்க கூட முடியல அப்படின்னு சொல்லி கவிஞர் கூறியிருக்கிறாரு. முன்பெல்லாம் ஊரோடைய அடைமழை காலத்துல ஆற்றுல நீர் புரளோடிக்கிட்டே இருக்குமா, கரைகள் எல்லாம் நீண்ட மரங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி கவிஞர் கூறியிருக்கிறாரு. போகும் வழியெல்லாம் தூக்குநாங்குருவி கூடுகளும் காற்றில் ஆடக்கூடிய புல் வீடுகள் போல காட்சியளிக்குமாம். மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும்னா சுழன்றோடக்கூடிய நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுக்களும் சிட்டுக்கள்னா சிட்டுக்குருவிகளை குறிப்பிடுறாங்க, அமர்ந்திருக்குமா. மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது, மண்வளம் மிகுதியாக இருந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெட்டுண்ட மரங்கள் வான் பொய்த்தது. இப்போது நிறைய மரங்களை மனிதர்கள் வெட்டி கொண்டு இருக்கின்றாங்க. மழை குறைந்து விட்டதுனால மண்வளமும் குறைந்திருது அப்படின்றத தான் மருகியத மண் அப்படிங்கிற ஒரு வரிகளில் கவிஞர் குறிப்பிட்டிருக்காரு. ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின அப்படின்னா, ஏதிலியாய்னா அகதிகளாக குருவிகள் எங்கேயோ சென்று விட்டன அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் தன்னுடைய வருத்தத்தோட இந்த பாடலை முடிக்கிறாரு. நன்றி, வணக்கம்.